பிரபாதர்கிட்ட போய் எடுத்துன்னு போயிருக்காங்க. பிரபாத மடியில் வச்சாங்க. 1970s நியூ விருந்தாவன் ஒரு இடம் இருக்கு. கிளாஸ் கொடுக்கல, நியூ விருந்தாவன் இதுல இருக்கா, பாம்பேல இருக்கு. இல்லை, நியூ விருந்தாவன் நியூயார்க்ல இருந்து கொஞ்சம் தூரம், வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கு. பிரபாத் என்ன பண்ணாருன்னா, ரூபா சனாதன் கோஸ்வாமி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரூபா சனாதன் கோஸ்வாமி அவள் வந்து பெங்காலில் இருந்தாள். ஃப்ரம் கர்நாடகா, சாரஸ்வத பிராமண குடும்பத்தில் பிறந்தவா. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அவர் 5 தலைமுறைக்கு முன்னாடி பெங்கால் போயிட்டாங்க. அப்போ அந்த ரூபா சனாதன் கோஸ்வாமி அவள் வந்து வெரி ஸ்காலர்லி, நல்ல பண்போடு இருக்கிறவா. இந்த நவாப் ஹுசேன் ஷா அவர் வந்து மினிஸ்டராக வச்சுருந்தாங்க, தெரியும் இல்லையா? அப்போ இந்த ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமிக்கு வேறு வழியே இல்லாமல் ஹிந்துக்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான், நீ மினிஸ்டர் ஆட்டா கொடுமைப்படுத்துறேன்னு சொல்கிறதுனால ஹிந்துஸை காப்பாற்றுறதுக்காக முஸ்லீம் கவர்மெண்ட் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களால வெளியிலே போக முடியாது. ஆனால் விருந்தாவன் மேலே அவ்வளோ ஆசை. அதனால் அவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராமகேலி தான் அவனோட நவாப் ஹுசேன் ஷாவோட கேபிட்டல். இப்போ வந்து பங்களாதேஷ் கிட்டத்தட்ட இந்த பார்டரில் இருக்குது. அந்த இடத்துல இந்த ராஜா வந்து அவங்களுக்கு வந்து நிறையா நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஒத்துட்டு இருந்தது, இன்னொருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. அவனுக்கு வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்தான் அந்த முஸ்லீம் ராஜா. சுயநலத்துக்காக தான் வேறு இல்லை. அவனுக்கு பிரதர்ஸ் மாதிரி முஸ்லீம் பேரே கொடுத்தான், தாபீர் காஸ், சாக்கர் மாலிக் அப்படின்ட்டு, ரூப கோஸ்வாமிக்கு சனாதன் கோஸ்வாமிக்கு. அவளும் வழி இல்லாமல் ஹிந்துஸை காப்பாற்றுறதுக்காக அப்படி இருந்தாங்க. அப்போ இந்த 2 பேருக்கு வந்து எப்படியாவது பிருந்தாவனை போகணுன்னு ஆசைப்பட்டு, நம்மளால் பிருந்தாவன் போக முடியல. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிருந்தாவன் மாதிரி ஒரு ரெப்ளிகா இருக்கிற இடத்துல பண்ணான். இப்போ பிருந்தாவன் மாதிரி கோவர்தன் மாதிரி பருவத்தை மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாதிரி ராதாகுண்ட் ஷாமகுண்ட்லாம் குளங்கள்லாம் வச்சு விக்கிரகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி, இன்றைக்கும் அதை போய் பார்க்கலாம். அந்த ராமகேலி போயிருந்தோம்னா அழகான ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி, பிருந்தாவனத்துக்கு போக முடியாட்டாலும் கூட அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வைஷ்ணவர் பிராமணர்லாம் வருவாங்க, அப்புறம் பாகவதம்லாம் படிப்பாங்க. இப்போ பிரபாத் என்ன பண்ணாருன்னா, இது வந்து நம்ம எங்கே பேசிகிட்டு இருக்கோம், ராமகேலியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது இடம். அப்போ அங்கேருந்து பிருந்தாவனா யூபி வரணும், அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இது எங்கள் அமெரிக்கா, வெஸ்ட் வெர்ஜீனியா எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது. இப்போ பிரபாத் என்ன ஐடியா பண்ணார்னா, இந்த வெஸ்டர்னர்ஸ்லாம் பிருந்தாவன்லாம் எப்படி வர முடியும், எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் வர்றதுக்கு. நமக்குலாம் ஈஸியாக போயிடலாம் இப்போலாம் புக் பண்ணலாம். ஆனால் அவங்கெல்லாம் வர்றது எவ்வளோ கஷ்டம், ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும். ஒன்று ஃபைனான்ஷியல், அது கூட ஒரு சில சமயங்களில் பார்த்துக்கலாம். ஆனால் மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, கைங்கரியம், சேவைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு பிரபாவோட டிசைபிள், அவர் வந்து 40 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இங்கே மாயாப்பூரில். இப்போது இருக்கார் அவர். உங்களோட நான் இதில் தமிழ் கீதாவில் ஒரு வருஷம் வந்து 2-3 வாட்டி ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜனனிவாஸ் பிரபுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பார்த்த ஞாபகம் உங்களுக்கு. மாயாப்பூரோட புஜாரி ராதா மாதவ், ஜனனிவாஸ் பிரபு. அவர் வந்து ட்வின் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவர் 2 பேரும் ராதா மாதவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அது கைங்கரியங்க. மாயாப்பூர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 15 பேர். வெரி குட். அந்த மாயாப்பூர் ராதா மாதவ் டிடிஸ் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஹெட் புஜாரி, ஹெட் ப்ரீஸ்ட் அவர் தான். அவங்களோட 19 இயர்ஸ் 20 இயர்ஸில் ஜாயின் பண்ணாங்க பிரம்மச்சாரியா. ஃபார் நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் அவங்க மாயாப்பூர் விட்டு வெளியிலே போகல. ஃபுல் டெடிக்கேட்டட் சேவா, அவ்வளோ டெடிக்கேட்டட். எல்லாருக்கும் அவங்களை பிடிக்கும். மாயாப்பூர் போனோம்னா எல்லாரும், நாட் ஓன்லி மாயாப்பூர், ஆல் ஓவர் இஸ்கான் வேர்ல்டு, அவங்க பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ சிம்பிள் பிரபாத் டிசைபிள்ஸ் அவங்க 2 பேரும். இப்போ இவர் என்ன பண்ணி, இவர் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவர் எங்கே வர்றாருன்னா பிருந்தாவன் வர்றாரு. இப்போ நம்மளாம் தமிழுக்கு ஏதோ பிருந்தாவன் போலே இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறோம். ஆனால் இவர் வந்து வர முடியாதுங்கிறதுனால இல்லை, பட் எனக்கு வந்து கைங்கரிய சேவை கிடச்சிருக்கு. சேவை விட்டு நான் எதுக்கு போகிறேன், அதாவது கிருஷ்ணரை பார்க்கணுமா இல்லை கிருஷ்ணர் நம்மளை பார்க்கணுமா, 2 சாய்ஸ். எது பார்த்தீங்க? இப்போ நம்ம போய் கிருஷ்ணரை பார்க்குறோன்னா பெரிய இது,
இப்போ பிரைம் மினிஸ்டர் வரலாம், நான் அவரை பார்க்குறேன்னா ரெண்டு பார்த்துடலாம். ஆனால் அவரே வந்து கூப்பிடுறாரு, நீ டெல்லிக்கு வான்னு கூப்பிட்றாரு, அது எப்படி இருக்கும்? அது மாதிரி இவர் பிருந்தாவனமே போகவே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மகாராஜ் ராஜநாத் சுவாமி மகாராஜ், அவர் வந்து 70s பிரபாதர் டிசபிள் ஆகிட்டார். அவர் வந்து பூரி ரத யாத்திரா, ஜெகநாத் ரத யாத்திரா டிவியில் பார்த்துப்பீங்க நீங்கள். அந்த ரத யாத்திரா சைத்தன்ய சரித்தாமிரத்தை படித்தோம்னா அதில் சைத்தன்ய சரித்தாமிரத்துடைய கிளைமேக்ஸ், பாகவத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இப்போ கோபிக்கு இதெல்லாம் நீங்கள் பாடிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி சைத்தன்ய சரித்தாமிரத்தோட ஒன் ஆஃப் த கிளைமேக்ஸ் இஸ் சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அப்போ அந்த ரத யாத்திரையில் சைத்தன்ய மகாபிரபு ராதாராணியோட பாவத்தில் அவர் அந்த கிருஷ்ணரை வந்து குருக்ஷேத்திரத்து விருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அந்த ரத யாத்திரை உற்சவமே. அப்போ அந்த ரத யாத்திரை பற்றி அவ்வளோ இருக்கிறதுல மகாபிரபு எல்லாரும் வங்காளத்துலேருந்து சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்கு எல்லாரும் அந்த ரத உற்சவ சமயத்தில் வருவாங்க. 4 மாதம் நம்ம ஒரு சண்டே எல்லாத்தையும் வேலையெல்லாம் இல்லாமல் போட்டு வரோம் இல்லையா. ஆனால் பெங்காலி டிவோட்டீஸ் மகாபிரபு பார்க்கறதுக்காக 4 மாதம் சத்துர்மாசத்தில் நடந்து வர்றதுக்கு 1 மாதம் ஆகிடும், திரும்பி போகிறதுக்கு 1 மாதம், 4 மாதம் மகாபிரபு இருக்காங்க. அவ்வளோ வேலையும் போட்டுட்டு அவ்வளோ தூரம் வந்து மகாபிரபு பார்க்க வருவாங்க. அப்போ இந்த ரத யாத்திரையை பற்றி புஸ்தகத்தை படிச்சிருக்காங்க இந்த சன்னியாசி. பட் அவங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கலன்னு என்ன போகலாம். ஆனால் அவ்வளோ சேவை டெய்லி 6 வாட்டி ஒரு டிடி வர்ஷிப் விக்கிரகத்தை சேவை பண்ணணும் கோவிலில். இப்படி இந்த லைஃப் முழுக்க நான் பிருந்தாவனத்தை பார்க்காம போகலாம், அது பூரி போகாமல் போகலாம். ஆனால் எனக்கு சேவை தான் முக்கியம். அப்படி உயிரோடு இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 2007 ரத யாத்திரைக்கு போனாங்க. நாங்களும் அவரோட சேர்ந்து போனோம். அந்த ரத யாத்திரை முடிச்சுட்டு மகாராஜ் வந்து ஒரு பிரம்மச்சாரிஸ்க்கு ஒரு மீட்டிங், ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி நார்மல் இன்ஃபார்மல் டாக். அதில் வந்து அவர் கேட்டாங்க ரத யாத்திரை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. எல்லா டிவோட்டிஸ் நம்ம சச்ச ரத யாத்திரை இவ்வளோ அழகாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம், கீர்த்தனம் நான் ஸ்டாப். ஆல்மோஸ்ட் ஜெகநாத் ரத்தா இழுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சேர்ற வரைக்கும் நான் ஸ்டாப் கீர்த்தனம். எங்கே இருந்தால் அவ்வளோ கூட்டம், 1,00,000 பேர் கூட்டம் இருக்கும். வெயில், அதில் அந்த வாட்டர் ஸ்ப்ரேலாம் அடிவாங்க, ஸோ மெனி கயாஸ், ரொம்ப கூட்டம். அதனால் கீர்த்தன் ஃபுல் மகாபிரபு தான் கீர்த்தன் பண்ணினார். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேட்குறேன் எப்படி இந்த ரத யாத்திரைன்னு கேட்டோன்னே எல்லோரும் சொன்னாங்க இந்தியன் இங்கிலீஷில் எல்லோரும் ஆரம்பிக்க வச்சு ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு 1 2 3 1 நியூஸ் சொல்லணும் ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இன்னொருத்த டிவோட்டி ஆக்சுவலி ஃபார் மீ இந்த கீர்த்தனம் நல்லா இருந்தது. இன்னொருத்த டிவோட்டி ஆக்சுவலி ஃபார் மீ இந்த தர்ஷனம் நல்லா இருந்தது. எல்லாம் முடிஞ்சோன்னா மகாராஜ் சொன்னார், ஸோ ஆக்சுவலி அதுக்கு கேள்வி அமெரிக்கன் இங்கிலீஷ் விடோன் சார் இல்லை அது மாதிரி இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிண்டல் அடிச்சுட்டு அப்புறம் மகாராஜ் சொன்னார், உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அனுபவம் கிடச்சிதுன்னா அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், நீங்கள்லாம் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, ஒரு சில பேர் நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருந்துருக்கீங்க, ஒரு சில பேர் பாம்பே இல்லாத மகாராஷ்டிரா தான், நீங்கள் சில பேர் மகாராஷ்டிரியன், சில பேர் பெங்கால் இருந்திருக்கீங்க, சில பேர் தமிழ்நாடு, சில பேர் கர்நாடகா. உங்களுக்கு வந்து இங்கே பிறந்ததுனால இந்த ரத யாத்திரை போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் போனீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், டக்குனு ஏறி உட்காரலாம். மகாராஷ்டிரானா இட் இஸ் 18 hours, சென்னையில் இருந்துன்னா ஒரு 16 hours பூரி போயிடலாம் இல்லையா. மகாராஷ்டிராவில் கொஞ்சம் லாங் கேப், 22 hours ஆகிடும். மேக்ஸிமம் 1 day அங்கே ரீச் ஆகலாம். எப்படி பார்த்தாலும் எப்போ வேணாலும் நீங்களே போயிருந்துருக்கலாம். ஆனால் சொன்னார், நீங்கள் வந்து இப்போது அப்போலாம் குவைட் யங்ஸ், ஸோ யங்ஸ்டர்ஸ் 20 years 22 years 25 years, ஸோ 25 years 30 years 32 years நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க. ஆனால் 32 years நீங்கள் ரத யாத்திரை பார்க்கவே இல்லை. சரி, முன்னாடி ஜெகநாத் வந்து யாரும் ஜாஸ்தி தெரியாது, இப்போ நீங்களாம் வந்து
ஆசிரமம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சில பேர் 10 வருஷம் 12 வருஷம் கேட்டீங்க வருஷம். ஆனால் நான் வந்து போக முயற்சி பண்ணல. இப்போ நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா உங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணும், வருஷம் யாத்திரை போக முடியும், உங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணுங்கிற உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக நான் ரத யாத்திரை போகிறேன். நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா நான் கூட்டின்னு போகிறேங்கிறதுக்காக நீங்கள் வரீங்க. அப்போ நம்ம யாருமே வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு போகல. அதனால நீங்கள் இந்த ஒரு ஆனந்தமான அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. அப்புறம் மகாராஜ் இந்த கதையை சொன்னார். பிரபுபாத சமயத்தில் சொன்னேன் இல்லையா, நியூ பிருந்தாவன் நம்மலாம் இது போய் சேர்க்கறது கஷ்டங்கிறதுனால ரூப கோஸ்வாமி சனாதன் கோஸ்வாமி மாதிரி அமெரிக்கன் நியூ வெஸ்ட் வர்ஜீனியாவில் ஒரு 2000 ஏக்கர் லேண்ட், யூஎஸ் இஸ் a big country, less population, அது இங்கே யோசிக்க முடியாத மாதிரி தான் 2000 ஏக்கர் லேண்ட். அதை வந்து டிவோட்டிஸ் வாங்கி இந்த பிரபுபாதோட டிசைர் என்னென்னா பிருந்தாவன் மாதிரி 7 டெம்பிள்ஸ். பிருந்தாவன் யாத்திரை எத்தனை பேர் போயிருக்கீங்க? பிருந்தாவன் சில மாயப்பூர் நிறைய பேர் போயிருக்கீங்க போல் இருக்கு. இப்போ பிருந்தாவன் 7 கோயில் இருக்கு, சப்த தேவாலயம் சொல்லுவாங்க. ராதாரமன், ராதா கோவிந்த்ஜி, ராதா மதன் மோகன், ராதா கோபிநாத்ஜி, ராதா வினோத், ராதா மதன் மோகன், ராதா 7 கோயில் மெயின் கோயில். இந்த 7 கோயில் அப்படியே இந்த ரெப்ளிகா பண்ணணும் அப்படியே ப்ராப்பர் டிசைன். ஸோ அதனால அந்த லேண்ட் வாங்கி அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரபுபாதர் என்ன பண்ணாங்கன்னா 14 டைம்ஸ் வேர்ல்டு டூர் பண்ணியிருக்காரு. 11 இயர்ஸில் 14 டைம்ஸ். இந்த வயசுல 70 இயர்ஸ் ஓல்டு பிரபுபாத். அந்த வயசுல 14 டைம்ஸ். பிரபுபாத்துக்கு வந்து ஜெட் லேக்னா தெரியுமா இருக்காது. பிரபுபாத் ஜெட் லேக் இஸ் நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் பிரபுபாத் புக் அப்படின்னு எனக்கு தெரியாது இருக்கு. இப்போ அவர் ட்ராவல் பண்ணி எங்கே வந்து லேண்ட் ஆகிறாரோ அந்த டைம்ஸ்லேருந்து அவர் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும். பிரபுபாத் 70 வயசு. அவர் வந்து ராத்திரி 10 மணிக்கு தூங்கிடுவார், 12 மணிக்கு எழுதிட்டுருவார். டக்கு 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 அப்படின்ட்டு இந்த டிக்டாக் எடுத்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவார் 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜப்பா, மார்னிங் வாக், தர்ஷன், டிவோட்டிஸ் பார்க்குறது. அப்புறமா பகலில் ஒரு 11:30 மணி போல் பார்த்து வந்து மசாஜ் கொடுப்பாங்க ஒரு டிசைபிள். அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் பிரபுபாத் வார்ம் வாட்டர் ஸ்நானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ரெஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரசாதம். ஸோ ஒன்லி 2.5 ஹவர்ஸ் ராத்திரி தூங்குவார், 20 மினிட்ஸ் பகலில், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பிரபுபாத் தூக்கம் அவ்வளோதான். அவரோட இருக்கிறவங்கலாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பிரபுபாத சமயத்தில் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் எல்லாரும் ஹார்ட் ஒர்க். நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். இப்போ இந்த நியூ பிருந்தாவனில் பிரபுபாத் வரச்ச பிரபுபாத் வராருன்னா இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. எல்லாரும் டிவோட்ஸ் ஏர்போர்ட் போய் அடிச்சுன்னு வருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி. அப்போ நியூ பிருந்தாவனில் பிரபுபாத் வரச்ச எல்லா டிவோட்டிஸ் பிரபுபாத் தான் அந்த devotees working so hard, can't imagine. பிரபுபாத் வரான்னு சொல்லிட்டு ஒரு பிரபுபாதருக்காக ஒரு நியூ பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப பிக் லேண்ட். ஸோ ஒரு டிவோட்டி என்ன பண்ணுறாருன்னா பிரபுபாதுக்கு வந்து டாய்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டாய்லெட்டுக்கு ஃப்ளஷ் அது ஒர்க் ஆகலை. ஸோ ஒயிட் வாஷ் எடுத்துச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ட்ரை ஆகிட்டு இருக்கு. பிரபுபாத் நெக்ஸ்ட் டேஸ் போயிட்டு லேண்ட். நெக்ஸ்ட் டே லேண்ட் ஆகிட்டாருன்னா பிரபுபாத் வந்து டாய்லெட் யூஸ் பண்ண போகிறார். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளஷ் அமைக்கிறோம்னா ஒரு ஏர் மட்டும்தான் வருது, தனியாக வரல. ஐயோ பிரபுபாத் ஹோல் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஃப்ளஷ் ஒர்க்கே ஆகுது. ஜஸ்ட் ½ அன் ஹவர் பிரபுபாத் வர போகிறார். இன்னும் ஒரு ட்ரை பண்ணார், தூங்கவே ராத்திரி முழுக்க. ஐயோ என்ன பண்ணுறது, ஒர்க் ஆக மாட்டேன். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரி ஃப்ளாஷ் ஒர்க் ஆக என்ன பெரிய விஷயமா நான் யோசிக்கிறோம் இல்லையா. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 crore லாட்ரி விழுந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களை வந்து 1 o'clock கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10:58 நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு ஒரு 200 meters பாக்கி இருக்குது. அப்போ எப்படி உங்களுக்கு பதபதிங்க, ஐயோ ஒரு இவ்வளோ கோடி போயிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதோட 1000 times வரும் இந்த டிவோட்டிஸ்க்கு. பிரபுபாத் வரப்போறாரு, இது எப்படியா சரி பண்ணணும், ஃப்ரெஷ் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 5 minutes பிரபுபாத் வரதுக்கு முன்னாடி அவர் அமைத்தினால் அப்படின்னு தண்ணி வந்துருச்சு. அப்பாடா வைகுண்ட பிராப்தி. வைகுண்ட டாய்லெட் ஒர்க், அது டாய்லெட் ஒரே சந்தோஷம் குளிச்சுட்டு. அப்போ பிரபுபாத் வந்தார்.
ரூமுக்கு வந்தார், எல்லோரும் வெல்கம் பண்ணாங்க. அப்புறமா பிரபாஸ் எல்லா டிவோட்டிஸும் பார்த்துட்டு டிவோட்டிஸ் ஆர் ஸோ அட்டாச் டு பிரபாஸ், எல்லாரும் பின்னாடி போகிறாங்க இன்க்ளூடிங் மாதாஜிஸ். அப்போ தெரியல வாட் அப்படி. பிரபாஸ் சொன்னார், ஓகே யூ கான் ஸ்டே ஹியர், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு செக்ரட்டரி மட்டும் கூட்டிட்டு போனார். அப்புறம் பிரபாத் போனோடனே அப்புறமா அந்த டிவோட்டி சொன்னாங்க, சரி நம்மளாம் வந்து சிட்டியில் இருக்கோம், டவுனில் இருக்கோம், ஆனால் இப்போ நம்ம ஃபாரஸ்ட் இருக்கிறச்ச வெரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறோம், லெட் அஸ் பி நேச்சுரல் வே. கிராமத்துலலாம் அப்படி தானே பண்ணுறாங்க. என்னோட அட்லீஸ்ட் சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அட்லீஸ்ட் கேட்டிருக்கலாம். நம்ம ஒரு டிவோட்டி ஜோக்காக சொன்னார், நேச்சுரல் லைஃப்பில் எப்படின்னு கேட்டோம்னா வெளியில் சில விஷயங்களை வெளியில் பண்ணுவோம், சில விஷயங்களை உள்ளே பண்ணுவோம். இப்போ கலியுகத்தில் எப்படி எல்லாம் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஹோட்டலில் போய் வெளியில் போய் சாப்பிட்ற வேண்டியது. ஸோ அவருக்கு வந்து சொல்கிறார், இந்த இந்த பையன்ட்டு இந்த பிரம்மச்சாரிட்டு இந்த கார்லன் கொடுத்து நீ போய் ப்ரோபாத் போடு அப்படின்னு அவருக்கு கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், சரி ப்ரோபாத் கார்லன் போடுற சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கையில் கார்லன் இருக்குது, ப்ரோபாத் வந்தார். ப்ரோபாத் வந்தவொடனே அவர் வியாசாசில் உட்காந்துட்டார் மேலே ஆசனில். இப்போ ஒரு போய் கார்லன் போடுற ப்ரோபாத்துக்கு. அப்போ அவர் யோசிக்கிறார், எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன், பிரபுபாத் கார்லன் போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. நான் வந்து என்னை விட இவ்வளோ டிவோட்டிஸ்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இதுவரை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த டிவோட்டிஸ் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நானே வந்து இந்த மற்ற டிவோட்டிஸ் வந்து அவங்களாம் என்னோட மோர் குவாலிஃபைட் அப்படின்ட்டு அந்த கார்லண்டை வந்து ஒரு போட அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார், போடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த லீடர் பார்க்குறாரு, பிரபுபாத் உட்காந்துட்டார், என்ன கார்லன் போட அப்படியே உட்காந்துருக்கோம், என்ன அப்படி தலையில் கை வச்சுட்டு போடுங்க. இவர் பிரபுபாதை பார்க்குறார். பிரபுபாத் இப்படியே பிரபுபாதோட லுக் ரீகலாக இருக்கும், அப்படி 70 years old. அவர் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவர் வந்து அவர் மேலே உட்காந்து இமேஜின் எவ்வளோ பக்தியோட டிவோட்டிஸ் இருந்தாங்க. ஒரு டிவோட்டி வந்து பிரபுபாத்க்கு ஹேண்ட்ஷேக் கொடுத்தார். ஹேண்ட்ஷேக் கொடுத்து குருதாஸ் பிரபு ஹேண்ட்ஷேக் கொடுத்து, நாட் ஹேண்ட்ஷேக்னு பிரபுபாதோட ரியாஸ் ஹேப்பன் டு டச் பிரபுபாத் ஹேண்ட், ஏதோ ஒரு இடத்துல தூங்கிட்டார். அப்போ யூ கான்ட் இமேஜின் 2 நாள் அவர் இந்த கையை வந்து தண்ணியில் நினைக்காம குடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இது வந்து இட்ஸ் நாட் லைக் வந்து இப்போல்லாம் அந்த கிரேசி பீப்புள் அப்படிங்க ஃபேன் ஃபேரினோ அது மாதிரி இல்லை. இது வந்து ஒரு டிவோஷனல் அட்டாச்மெண்ட். அவர் சொன்னார், இந்த பிரபுபாத் டச் பண்ண ஹேண்ட் வந்து நான் ஸ்மெல் பண்ண அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது, அவ்வளோ டிவைனாக இருக்குது. நான் அதனால் 2 நாளாக அந்த கையை மட்டும் குளிக்கிறது போது எல்லாத்தையும் அந்த கையை நினைக்காம அப்படி வச்சுருந்துருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அட்டாச் டு பிரபுபாத். அதனால தான் அவங்க அந்த பிரபுபாத் சமயத்தில் அந்த டிவோட்டிஸ் எவ்வளோ டெடிகேட்டாக இருந்தாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இயக்கத்தை ஸ்தாபனை பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து பெரிய பிராமன் ஃபேமிலியோ இல்லை பெரிய ஒரு கல்ச்சரல் ஃபேமிலியோ அப்படிலாம் யாருமே கிடையாது. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் பிக் ஸ்மைல். ப்ரோபா ஸ்மைல் இஸ் வெரி ஸ்பெஷல். இப்படி ஸ்மைல் பண்ணார். இவருக்கு வந்து இவர் தோணித்து மாலை போட்டவர் அவர், ஆனால் இவர் அவ்வளோ ஸ்மைல் பண்ணோன்னா இவருக்கு மனசில் பட்டுட்டு அவர் சொல்கிறார், அந்த ஸ்மைல் வந்து எனக்கு 1 year யாரோ என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, லாங் டைம் ஐ ஃபெல். அப்போ அவர் ரிலேஷன் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து முன்னாடி போய் நிற்கிறதுனால நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஏதோ அனுகிரகம் கிடைக்கின்றது. ஆனால் நம்ம வந்து நம்மளே தாழ்த்திட்டு பணியோட சர்வீஸ் பண்ணோம்னா, இப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ளஷ் நைட்டு மணிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க. பட் ப்ராப்பர் ரெகனைஸ் தட் சேவா, அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அவரோட காலத்தில் நடந்து இப்போ எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அது மாதிரி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் மாயாப்பூரோ இல்லை விருந்தாவனமோ பூரியோ நீங்கள் எப்போனாலும் போயிருந்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த சேவையை பண்ணிட்டு டெய்லி புக் டிஸ்ட்ரிபியூஷனோ டெய்லி ஒர்ஷிப்பாக இருக்கட்டும், அல்லது திருத்திரா போய் புஸ்தகம் விநியோகம் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த கைங்கரியத்தை பண்ணிட்டு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்போ கூட்டின்னு போகிறீங்களோ அப்போ வரும். இல்லாட்டா லைஃப் டைம் முழுக்க பூரி போக முடியல, இல்லை விருந்தாவன் போக முடியலன்னா அங்கே ரெடி. நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு என்ன வேணும், கைங்கரியம் சேவை வேணும், அவங்களுக்கு கிளாஸ் கேட்குறோம். ஆனால் அது அடுத்தபடி என்னன்னு கேட்டோம்னா, நம்ம சர்வீஸ் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம, இல்லையா? இல்லாட்டா ப்ராப்பா இருந்து ராதா தாமதம். இப்போ இந்த கதையை கேட்டவுடனே அவங்க வர தூக்கம்லாம் போயிடும். உங்களுக்கு
இந்த ஜென்மாஷ்டமி பிரபாத் வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிவோட்டி சொன்னேன் இல்லையா 24 hours ஃப்ளஷ் வரல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லை, எல்லா டிவோட்டிஸும் ஹார்ட் ஒர்க். ஏன்னா இது 2000 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்ட், ஒரு பில்டிங் ஒன்றும் கிடையாது. பிரபாத் வரப்புறம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அவர் காமிக்க அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க். 24 hours எவ்ரிபடி, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கிரகஸ்தா பிரம்மச்சாரி என்ன கணக்கு கிடையாது, எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கிங். இப்போ பிரபாத் வரார் ஜென்மாஷ்டமி நெக்ஸ்ட் டே. சார் பிரபாத் சொல்கிறார், சரி ஜென்மாஷ்டமி கொண்டாடலாம் அப்படிங்கிற. என்ன பண்ணணும், மேக் அ பிக் ஃபீஸ்ட். ஸோ டிவோட்டி சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து விறகு தான் ஒன்று, காடு வந்து பேசிட்டு விறகுல சமையல் பண்ணணும், காய்கறி வாங்கிக்கணும், சறுக்கணும், எல்லாம் ரெடிமேட் எதுவும் கிடையாது. இஸ்கான் அந்த டயத்தில் எண்ணெய்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. பிரபாத் சொல்லிட்டார், உள்ளே போகிறது நெய், எண்ணெய்ங்கிறது வெளியில் இருக்குது. அதாவது உடம்புக்கு வெளியில் எண்ணெய், உடம்புக்குள்ளே போகிறது நெய் தான். இப்போ இஸ்கான் அந்த டயத்தில் எண்ணெய்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, எல்லாமே நெய்யில் தான் பண்ணணும். அப்போ அது வாங்கணுன்னா வெளியில் பட்டர் வாங்கிட்டு வந்து உருக்கி அதெல்லாம் பண்ணி எல்லாம் டிவோட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஈவினிங் 5 o'clock 6 o'clock ஃபாஸ்டிங்லேயே ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் உபவாசம், சமையல் பண்ணணும். அண்ட் 6 o'clock 7 o'clock இது ஆரத்தி பண்ணிட்டு கௌர ஆரத்தி அட்டன் பண்ணணும். 8 o'clock பிரபாத் தான் பெரிய வியாசாசன். அங்கே ஒன்று மேலே ஏறி உட்காந்து கிளாஸ் ஜெய ராதா மாதவா பஞ்சாபிஹாரி கேட்டுறீங்களா? அவரோட ஃபேவரட் சாங். எவ்ரி பாகவதம் கிளாஸ் ஆரம்பிச்சோன்னா கிளாஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி 12 மணிக்கு உபவாசத்தை முடிக்கணும். இப்போ மணி ஒரு 8:30 ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே டிவோட்டிஸ்லாம் பிரபாத் வாட் எவர் யூ சே, சரி let us read கிருஷ்ணா புக். பிரபாத் இருக்கிற கிருஷ்ணா புக் படிக்கலான்னு சொன்னார். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் யூ ரீட் அப்படின்னு ஒரு சன்னியாசி சொன்னார். எல்லாரும் டிவோட்டிஸ் உட்காந்துருக்காங்க. ஆஃப்டர் whole day hard work. First chapter என்ன, the advent of Krishna. இங்கிலீஷ் தமிழ் என்ன போட்டிருக்காங்க, கிருஷ்ணர் வருகையா. ஃபர்ஸ்ட் சாப்டர் கிருஷ்ணா புக், அது படிக்கிறாங்க. கிருஷ்ணா புக் தெரியல எல்லாரும்? கிருஷ்ணா புக் புஸ்தகம் இருக்கு, பாகவதம் தசமஸ்கந்தோட சாரம், அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு இருக்கு. எல்லாரும் டிவோட்டிஸ் ஸோ டயர்டு. காத்தாலேருந்து உபவாசம், ஹார்ட் ஒர்க்கு, சமைக்கணும், பெருகி தள்ளு, தோரணம் கட்டுறது, மாலை கட்டுறது, எவ்வளோ சேவை, எல்லாம் ஸோ ஹார்ட் ஒர்க், டயர்ட். ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா நான் டயர்டாக இருக்கேன், எப்போ முடிய போகுது. First chapter. Thus ends Bhaktivedanta purport for the first chapter of Krishna book entitled The Advent of Krishna. இவ்வாறு பக்திவேதாந்த சுவாமியினுடைய முதல் அத்தியாயம் கிருஷ்ணா என்ற புஸ்தகத்தில் கிருஷ்ணன் வருகை என்ற அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். டிவோட்டி சம்சாரத்தோட முடிஞ்சு போயிட்டு பிரபுபாத் எப்படி பார்த்தார், பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர். இப்போ சன்னியாசில இப்படி உட்காந்துருக்காங்க, தண்டை வச்சுட்டு. அப்புறம் செகண்ட் சாப்டர் சன்னியாசில இப்படி உட்கார ஆரம்பிச்சாங்க. மற்ற பிரபு லேடிஸ்ல அப்படியே உட்காந்துருக்காங்க, டயர்டாகி. பிரபுபாத் இப்படி வியாசாசனில் மேலே உட்காந்துருக்காரு, திருப்பதி வியாசாசன் கொடுப்பாங்க, இப்படி உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் சாப்டர் அவர் எழுத முக்கிய அவர் கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன, பர்த் ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் சாப்டர் கிருஷ்ணரின் பிறப்பு. முன்னாடி கிருஷ்ணன் வருகைனா வைகுண்டத்திலிருந்து தேவியின் கர்ப்பத்துக்குள்ள போகிறது. செகண்ட் சாப்டர் கிருஷ்ணரின் பிறப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ ஏன்னா கம்சன் தேர் ஓட்டின்னு போனான், தேவிக்கு அசரீர வாக்கியம் வந்தது, தேவிக்கனோட கேஷத்தை பிடிச்சி கையை வாங்கினான், அப்படின்னா போயிட்டு இருக்கு சாப்டர். போயிட்ட உடனே கடைசியில் அது முடிஞ்ச உடனே thus ends the Bhaktivedanta purport for Krishna book chapter entitled The Birth of Lord Shri Krishna. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். எல்லாம் டிவோட்டிக்கு முடிஞ்சு போட்டு 2 சாப்டர் 10 மணி ஆகுது. எல்லாரும் பிரபுபாத் பார்த்தார், பிரபுபாத் ரிவர்சிபிள் பாட்டி பார்த்தார். நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு அதுக்கு அடுத்த சாப்டர் தெரியுமா, ப்ரேயர்ஸ் பை தி demigods in the womb of Krishna அப்படி நெக்ஸ்ட் சாப்டர். கிருஷ்ணர் கர்ப்பத்தில் இருக்கிறச்ச அந்த தேவதைகள் பண்ண பிரார்த்தனை வரப்போகுது. இந்த சாப்டர் இருக்கிறதே கூட அந்த பிக்கஸ்ட் சாப்டர். சன்னியாசி யாரை படிக்கிறார். இப்போ என்ன ஆச்சுன்னா, சன்னியாசி முதல்ல இப்படி இருந்தா, அப்புறம் இப்படி வந்தார்,
இப்போ இப்படி இருக்கா இந்த சாப்டர் படிக்கிறச்சா அங்கங்கே டிவோட்டிஸ் பார்த்தோம்னா சில பேர் அப்படியே டபால் கீழே விழுகிறாங்க. இந்த பக்கம் இன்னொரு டிவோட்டிஸ் டபால் மாத்தாச்சி இப்படி விழுவாங்க. கிடைச்சா சன்னியாசி கூட அவர் என்ன பண்ணார் அப்படியா அப்படியே விழுறாரு. பிரபாத் பார்த்தோம் அப்படி கண்ணை போட்டு அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரபாத் இப்படி இந்த சாப்டர் முடிஞ்சது. எல்லாரும் ஜெய ஸ்ரீலா பிரபுபா பிரபுடைய பார்க்குறா. சரி டிவோட்டிஸ் ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ ஒரு 10:30 மணி ஆகுது. 12 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் முடிக்கிறோம். சரி let us have some kirtan. அவ்வளோதான் we'll stop reading but kirtan continues. அப்புறம் கீர்த்தன் அபிஷேகம் இப்படி கடைசியில் 12 மணிக்கு எல்லாரும் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே அகைன் 5 o'clock அரௌண்ட் மாதிரி. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ப்ரோபா டயத்தில் there is no householders வேறு ஷெட்யூல் இந்த மாதிரிலாம் கிடையாது. நீ கிரகஸ்தலாக இருந்தாலும் சரி பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் சரி காத்தால 4:30 மணிக்கு கோயிலில் ரிப்போர்ட் பண்ணணும், கோயிலுக்கு வரணும். நான் அப்போ அந்த கம்யூனிட்டி அங்கே இருக்கேன். ஸோ தே ஹேவ் டு ரிப்போர்ட் இன் இட். ரிப்போர்ட் மீன்ஸ் எல்லோரும் வரணும். நார்மலி எல்லோரும் வருவாங்க. 4:30 மணிக்கு மங்களாரத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டாங்களா அதனால அவர் பண்ண வேண்டியது வந்துடுச்சு அப்படின்னு நான் வந்து செஞ்சிருவேன். அது கிண்டல் தான் எனக்கு செய்ய முடியாது. அதனால அவங்க ஹெல்ப் பண்ணி அதுதான் எனக்கு இல்லை பிரபு. இது வந்து தமிழ் கீதாவில் வந்துட்டோம். நான் வந்து யூஸ்வலாக கிச்சன் வந்து ஜாஸ்தி கிடையாது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் பண்ணிவிடுவேன். மார்னிங் வந்து ஏன்னா நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணுன்றதுனால வந்து மார்னிங்கே வந்து எல்லாம் பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி ஈவன் லஞ்ச் கூட சம்டைம்ஸ் வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தமிழ் கீதா வந்ததுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் எல்லாம் கிச்சனுக்கு போகிறது கிடையாது ஜாஸ்தி. இது வந்து எனக்கு பிரசாதம் அவ்வளோதான். இல்லை தனியாகவே அவங்க விட்டு போயிடும். அவங்க சாப்பிட்றதுக்காக அவங்களா செஞ்சு 1 வீக் பிரபா சொன்னார் 4 விஷயம் நீ உனக்கு தெரிஞ்சுன்னா நீ இஸ்கான் சென்டர் ஆரம்பிக்கல அப்படின்னு. 4 விஷயம் என்ன தெரியுமா? அதில் 4 விஷயம் கையில் இருந்தது தான் இஸ்கான் சென்டர் ஆரம்பிக்கல. ஒன்று வந்து கர்த்தால் வாசிக்க தெரியுமா? செகண்ட் வந்து டிரைவிங் தெரியுமா அப்படின்னா ஓகே டிரைவிங். தேர்ட் எனக்கு சமையல் பண்ண தெரியுமா? ஏன்னா பிரசாதம் மெயின் வெப்பன். ஸோ உனக்கு சமையல் பண்ண தெரியும், கீர்த்தன் பண்ண தெரியும் அப்படின்னா நீ டிஸ்கான் சென்டர் ஆரம்பி அப்படின்னு. ஏன்னா பிரபா ஸ்டார்டட் டிஸ்கான் பை சமையல். பிரபா ஏற்கனவே அவங்க வீட்டில் சென்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஏர் ஹோஸ்டஸ் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ இவர் டிவோட்டி இருக்கிறதுனால அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஒரு அந்த மாதாஜி வந்து ஒரு டிவோட்டினா ஷி நோஸ் அபவுட் இஸ்கான் பற்றி தெரியும். இப்போ இந்த மாதாஜி வந்து கேட்குறாங்க, இவர் பார்க்குறாங்க இவர் எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிறார். அப்போ கடைசியில் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து இந்த பிரபுட்டு வந்து சொல்கிறார், ஐ நோ யூ ஆர் ஹரே கிருஷ்ணன், ஹரே கிருஷ்ணன் தெரியும், நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, கண்டதுக்கு கொடுக்குறாங்களே சாண்ட்விச் திஸ் தட் அப்படின்ட்டு ஹாட் டாக் கோல்டு கேட் எல்லாம். இப்போ பார்க்குறா சரி நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், நான் உங்களுக்கு தனியாக ஒரு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு எதெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கோ அதான் சாப்பிடுங்கன்னு தெரியும், நான் உங்களுக்கு கொண்டு வரேன், ஜூஸ் தான் கொண்டு வந்து போயிருக்கேன். இப்போ அதை கேட்டவன அவர் சொன்னார், இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. என்னது நீங்கள் இஸ்கான் டிவோட்டி தான் திலகெலாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண தான் சாப்பிடுவீங்கிறது தானே உங்களுடைய சிஸ்டம், ஆனால் நீங்கள் இல்லைங்கிறீங்களே, இப்போ நீங்கள் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இல்லையா அப்படின்னா, ஆமாம் நான் ஹரே கிருஷ்ணா தான், ஆஃபர் பண்ண தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, இல்லைங்கிறீங்களே அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா இவருக்கு தூக்கி வேறு பண்ணுறது இப்படி சொல்கிறாங்களே, கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண தான் நான் ஏதோ விக்கிபீடியாலாம் படிச்சிருக்கேன், இஸ்கான் டிவோட்டிஸ் யார் தி ஈட் ஒன்லி ஃபுட் ஆஃபர் டு கிருஷ்ணா, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படி கிடையாது. ஒரே குழப்பமாயிடுது. நீங்களும் குழப்பத்தில் இருக்கீங்களா இல்லையா? அப்புறமா அந்த டிவோட்டி சொன்னார், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணதை சாப்பிடுவோம் தான் எங்களோட சித்தாந்தம் கிடையாது. நாங்கள் எதை சாப்பிடுவோம்னா தேட் விச் இஸ் குக் ஃபார் கிருஷ்ணா அண்ட் தேட் விச் இஸ் ஆஃபர் டு கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ணருக்காக சமைக்கப்பட்டது, கிருஷ்ணருக்கு நிவேதம் பண்ணதை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு. என்ன வித்தியாசம் புரியுதா?
அப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு ஆர்டர் போடு, ஸ்விக்கி வெங்காயம் போட்டுலாம் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போட ஆஃபர் பண்ணு, உட்காந்துட்டு ஓகே இதான் ஆஃபர் பண்ணு அதான் ஆஃபர் பண்ணு, நைவேத்தியம் துளசி போடு சாப்பிடு. அப்போ என்னாச்சு, that which is offered to Krishna நாங்கள் சாப்பிட மாட்டோம், that is cooked for Krishna. அதை கேட்டவுடனே அப்பா இந்த மாதிரி விஷயம் இருக்கா, இதுக்கு சொல்ல வரேன்னா எது உள்ள போகிறது அப்படிங்கிறதுல வித்தியாசம். கோர்ஸ் சமயங்களில் சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக நிலத்தில் விளையப்பட்டது, கிருஷ்ணருக்காக அறுவடை செய்யப்பட்டது. அப்படி போனோம்னா ரொம்ப வந்தாசிரமத்துக்கு போகணும். குறைஞ்சபட்சம் ஆச்சு அட்லீஸ்ட் சமைக்கிற வச்சு டிவோட்டிஸ் கிருஷ்ணருக்காக சமைக்கிறாங்க, அது கிருஷ்ணர் சாப்பிட்றார், அதான் சாப்பிட்டோம்னா பரம சாத்திக்கும் பரம. அப்படின்னா என்ன பண்ணுறது, சரி நம்ம போனோம் ஒரு ஹோட்டலில் வெங்காயம் போட்டுருக்கா, இல்லை ஒரு மிக்சர் கொடு 1 கிலோ மிக்சர், விஷ்ணு 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 ஹரே கிருஷ்ணா. அங்கே குழா புட்டு அப்புறம் ஆப்பம் இதெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப மடி இது ஜாஸ்தி, வெளியிலே சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் நான் அது வழியாக தான் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஏதோ செவப்பாக ஒரு சட்னி வச்சு கொடுப்பா. அப்போ சின்ன வயசில் எல்லோரும் ரொம்ப ரசித்து சாப்பிட்றான்னா நம்மளும் சாப்பிட்லாமேன்னு தோணும். எங்கள் அப்பா ஆனால் அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுப்பா, இன்றைக்கெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு. ஆமாம், அது ஆனாலும் நாக்கு ஒரு நாள் ஆனால் நினச்சிப்பேன், எங்கள் அப்பா அப்புறம் நினப்பு ஒருத்தினால நான் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. நாங்கள்லாம் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் அப்போ தான் வந்தது. எங்கள் அப்பா சொன்னதுனால சில விஷயங்கள் நாங்கள் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் கோடும் உண்டு வேறு, வெளியிலேருந்து வந்தால் ட்ரெஸ் கோடு நம்ம அதை ஒரு இடத்துல மாற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிடப்பா, எங்கள் குழந்தைங்களாம் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது அர்த்தமாக இருக்கும். அப்புறம் நானும் பழங்காலம் ஆகிடும். ஐயோ அனிதா ரொம்ப இஸ்கான்ல இருந்தேன்னு நான் அப்படியே மாத்திட்டு குழந்தையே பார்க்காம அப்படியே இதுவாகிடுவியா, அப்படியே போயிடுவேன். நிறைய பேர் சொல்றாங்க நீ ரொம்ப, நானே ஒரு கத்துக்குட்டி நானே ஒழுங்காவே செய்யறதில்லை, நீங்க போய் என்ன அந்த அளவுக்கு சொல்றீங்களா, அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன தோணுது, நான் அது ரொம்ப நான் எப்படின்னு எனக்கு தெரியும், நான் அப்படியே விட்டுட்டு போற மாதிரிலாம் நான் இது என்ன எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க, प्राणाय कारुण्य गण गण प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरो श्री चरणारविन्दम् महाप्रभु कीर्तन नित्य गीता वदित्रमाद्यान् मनसुरसेना महाप्रभु कीर्तन नित्य गीता वदित्रमाद्यान् मनसुरसेना रोमाञ्चकम्पाश्रुतरङ्गभाजो वन्दे गुरो श्री चरणारविन्दम् रोमाञ्चकम्पाश्रुतरङ्गभाजो वन्दे गुरो श्री चरणारविन्दम् श्रीविग्रहाराधन नित्यनाना शृङ्गारतन्मन्दिरमार्जनादो श्रीविग्रहाराधन नित्यनाना शृङ्गारतन्मन्दिरमार्जनादो युक्तश्च भक्तां शनियुञ्जतोऽपि वन्दे गुरो श्री चरणारविन्दम् युक्तस्य भक्तां शनियुञ्जतोऽपि वन्दे
चतुर्विधा श्री भगवत्प्रसादो स्वदन्नतृप्ता हरिभक्तसङ्घा